வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். இன்றைக்கி நாங்கள் துபாயில் ஃபெஸ்டிவல் சிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுவும் வந்து ஃபுல்லாக மால் தான். இங்கே நிறையா மால் எல்லாம் இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக ஐக்கியாவோடது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து சில ஐட்டங்கள்லாம் இங்கே ஐக்கியாவில் கிடைக்கிற மாதிரி வேறு எங்கேயும் கிடைக்காது. ரேட்டும் வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் சில ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். இங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே இது பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் 2வது 3வது மாடி வரைக்கும் போகணும். ரொம்ப பெரிய மாலாக இருக்குது. இது ஐக்கியா வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்குது. லைட்டிங் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னாக்கா மாடல் ஹவுஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சன், அதாவது மாடலாக என்னென்ன ஐட்டங்கள்லாம் அவங்க வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த கிச்சன் ஐட்டங்கள்லாம் புதுசாக என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். ரொம்பவே பெரிய இடமா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து கிச்சன் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இதில் வந்து சின்ன சைஸ் கிச்சன்லேருந்து பெருசு, ரொம்ப அதுக்கு மேலே பெரிய சைஸ் எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஹாலு, அப்புறம் வந்து லிவிங், பெட்ரூம் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் கிச்சன் தான் வந்து பார்க்குறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் ஷேப் கவுண்டர் டாப்பு கிச்சன். கொஞ்சம் இது சின்ன கிச்சன் தான். இதில் செட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாமும் நல்லாயிருக்கு, புது மாடலாக இருக்குது. மேலே அந்த கேபினெட்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற அந்த கேபினெட் வந்து நல்லா யூனிக்காக இருக்குது, புது மாடலாக. அதை நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும். அது ஓப்பன் பண்ணால் நல்லா லைட் எரியிற மாதிரி இருக்குது. உள்ளே என்ன திங்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. இது ஜிங்க்குக்கு கீழே இருக்கிற கேபினெட்டு. இதில் பாருங்கள் டஸ்ட்பின் செட் பண்ணி வச்சுருக்காங்க 2. இது கொஞ்சம் புது மாடலாக இருக்குது. இங்கே எல்லாமே இது டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அது மேலே சில ஐட்டங்கள்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. க்ராக்கரி யூனிட் தனியாக இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு கிச்சன் மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். இதுவும் எல் ஷேப்பு தான். இதில் வந்து அந்த ஜிங்க் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, புது மாடலாக இருக்குது. மேலே வந்து அந்த கேபினட் எல்லாம் வந்து நல்ல லைட் வெளிச்சத்தோடு நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணால் வந்து லைட் எரியிற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூ ஷேப் கிச்சன். இது கொஞ்சம் பெருசு. இது உள்ளேயே வந்து கிராசரி ஐட்டங்கள்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு யூனிட்டு, ஃப்ரிட்ஜு உள்ளேயே செட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க இங்கே. இது வந்து புதுசாக இப்போ வீடு வாங்குறவங்க, வீடு கட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கும். இதை வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா நிறைய பேர் வராங்க. இது வந்து வெளியில் சேல்ஸ் ஐட்டங்கள்லாம் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு, கண்ணாடி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஃபுல்லாக கண்ணாடி பாட்டில்ஸ். கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக செராமிக் ஐட்டம். இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே செராமிக்கு. செராமிக்லேயே பிளேட்டு, பவுல்ஸு, கப்பு, கப்பன் சாசர், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. ரேட்டும் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. நான் வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் நாங்கள் வாங்கினோம். இதுக்கப்புறம் வந்து இது வந்து பேம்பூ பண்ண பேஸ்கெட் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரிஜினல் பேம்பூ இல்லை, மூங்கிலில் செஞ்ச மாதிரி இருக்கே தவிர இது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது.
லாண்ட்ரி பேகு, அப்புறம் வந்து பேஸ்கெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடமா இருக்குது. லைட்டிங் ஃபுல்லாகவே இந்த செக்ஷன் தான் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்குது. இங்கே வந்து எல்லாருமே வந்து வீடு டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த லைட்டிங் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க எல்லாரும். அதனால் நிறையா இங்கே தான் வந்து நிறையா கூட்டமாக இருந்தது. இது வந்து டேபிள் லேம்ப்பு, அப்புறம் ஸ்டடி ரூமில் வைக்கிற லேம்ப்பு, லிவிங் ரூமில் வைக்கிற லேம்ப்பு, லிவிங் ரூம்லேயே அந்த கார்னரில் வைக்கிறது, இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த டைனிங் டேபிளுக்கு மேலே தொங்க விடுற மாதிரி செட் பண்ணுற லேம்புங்கள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே லேம்ப் செக்ஷன் தான், லைட்டிங் செக்ஷன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள் லிவிங் ரூமில் கார்னரில் வைக்கிற லேம்ப்பு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில் செக்ஷன். இதெல்லாமே இந்த லேம்ப்ஸ் எல்லாமே ரொம்ப மாடலாக இருக்குது, யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது வந்து கேண்டில் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இது ஃபுல்லாக கேண்டில் தான். இங்கே ரொம்ப கலர் கலராக விதவிதமாக வாசனை இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல அரோமா கேண்டில்னு தனியாக வச்சுருக்காங்க. ரோஸு, அப்புறம் வந்து ஜாஸ்மின், வெனிலா, இந்த மாதிரி வாசனை இருக்குது எல்லா கேண்டிலும். அது வந்து வைக்கிறதுக்கு ஏற்றி வைக்கிறதுக்குன்னு சில லேம்பெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, நாங்களும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து பிளான்ட் செக்ஷன். எல்லாமே ரியல் பிளான்ட் தான், எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லை. இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டு பாருங்கள். இது ஃபுல்லாக பிளான்ட்டு. இங்கே வந்து எல்லாருமே வீட்டை வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த ஊரில் எல்லாருமே வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாலில் நிறையா இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக பிளான்ட்டு தான். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். இது வந்து எல்லாமே நம்ம வாங்கினதெல்லாம் பில் போடுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருந்தாலும், நம்மளே போய் நம்ம வாங்கினதெல்லாம் நம்மளே வந்து பில் போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் வாங்கின திங்ஸுக்கெல்லாம் அந்த பில் போட்டுட்ருக்கோம். இங்கே வந்து என்ன அடுத்து என்ன ஸ்பெஷல்னாக்க, ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 திராம் தான் ஒரு ஐஸ்கிரீமு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சுற்றி பார்த்ததுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் நமக்கு இங்கே வந்துட்டு போன ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அது போயிட்டு நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம், பையன் வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். இங்கே நாங்கள் வாங்கின பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.